புனித அந்தோணியார் கோடிக்கணக்கான அற்புதங்களை செய்கின்றவர். வாழுகின்ற பொழுதும் இறந்த பிற்பாடும் இன்று வரைக்கும் பல அற்புதங்களை பல மக்களுக்கு செய்து வருகின்றார். அவருடைய புதுமைகளை பார்க்கின்ற நாங்கள் இன்றைக்கு புனித அந்தோணியாருடைய இன்னும் ஒரு புதுமையை பார்ப்போம். புனித அந்தோணியார் மாடியில் கட்டட வேலை செய்து கொண்டிருந்த போது தவறுதலாக விழுந்து ஒரு மனிதனை அந்தரத்தில் நிப்பாட்டுகின்றார். இந்த புதுமை இவ்வாறு செய்ய வேண்டியதற்குரிய காரணம் என்ன? புனித அந்தோணியாருடைய மடத்துத் தலைவருடைய கட்டளையே இந்த புதுமைக்குரிய காரணம். அவர் தன்னுடைய மடத்துத் தலைவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த புதுமையை இவ்வாறு செய்தார். அந்த புதுமையைதான் இன்று நாங்கள் இந்த காணொளியில் காண இருக்கின்றோம். புனித அந்தோணியார் செய்த பல புதுமைகளில் இதுவும் ஒரு முக்கியமான புதுமையாக பலரால் பேசப்பட்டு வருகின்றது. நீங்களும் இந்த புதுமையை அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட புதுமைகளின் மூலமாக புனித அந்தோணியார் எவ்வளவு வல்லவர் என்பதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதனை பார்க்கின்ற நீங்களும் உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவர் பாதம் ஒப்புக்கொடுங்கள். புனித அந்தோணியாரும் அந்தரத்தில் நிற்கும் மனிதனும். புனித அந்தோணியாரை அவருடைய குறுமடத் தலைவர் தன்னுடைய அனுமதி இல்லாமல் புதுமைகளை செய்யக்கூடாது என்று அவருக்கு உத்தரவு கொடுத்திருந்தார். ஒருநாள் சந்தைக்கு சென்று காய்கறி வாங்க அந்தோணியாரும் சக துறவியும் சென்றனர். அப்போது ஒரு கட்டிடத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் கால் தவறி கீழே விழுவதை பார்த்து புனித அந்தோணியார் உடனே அவனை நில் என்று சொன்னார். உடனே அவன் அந்தரத்தில் நின்றான். மடத்துக்கு வந்து தன் குறுமட தலைவரிடம் நடந்ததை சொன்னார். அவனை கீழே இறக்கிவிட அனுமதி கேட்டார். அதற்கு அவருடைய மடத்து தலைவர், நீ என்னை கேட்காமலே ஏற்கனவே புதுமை செய்து விட்டாய். முதலில் சென்று அவனை கீழே இறக்கிவிட்டு வா என்று கூறினார். தலைவர் உத்தரவு பெற்ற பின்பு புனித அந்தோணியார் அங்கு சென்று அவனை அந்தரத்தில் இருந்து கீழே இறக்கினார். அந்த மனிதரும் உயிர் பிழைத்தார். கீழே விழுந்து மரணிக்க இருந்த மனிதனை விழாமல் காப்பாற்றி உயிர் பிச்சை கொடுத்தார். இது புனித அந்தோணியாருடைய மகத்தான புதுமை. இந்த புதுமையானது புனித அந்தோணியார் எந்த அளவுக்கு அடுத்தவருடைய துன்பத்தில் அவர்கள் கேட்காமலே உதவி செய்கின்ற நல்ல மனம் கொண்டவர் என்பதை காட்டுகின்றது. மாடியில் வேலை செய்கின்ற ஒருவன் கீழே விழுகின்றதை பார்க்கின்ற போது அந்த மனிதனுடைய ஆபத்தில் யாரும் அவரிடம் கேட்காமலே புனித அந்தோணியார் அவருக்கு உதவி செய்கின்றார். இயல்பாகவே எந்த ஒரு சிந்தனையின் இல்லாமல் அடுத்தவருக்கு உதவி செய்கின்ற நல்ல மனம் கொண்டவர் புனித அந்தோணியார். கேட்காமலே உதவி செய்கின்ற புனித அந்தோணியார் நாங்கள் கேட்கின்ற போது எங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரோ? நீங்களும் உங்கள் தேவைகளை புனித அந்தோணியாரிடம் ஒப்புக்கொடுங்கள். புனித அந்தோணியாரும் உங்கள் தேவைகளை அறிந்து உங்களுக்கு உதவி செய்வார். கோடிக்கணக்கான அற்புதங்களை செய்கின்ற புனித அந்தோணியார் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அதற்கு அவர் பதில் அளிப்பார். நீங்களும் புனித அந்தோணியாரை பார்த்து மன்றாடுங்கள். அவர் உங்கள் துன்பங்களை பூர்த்தி செய்து உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் காட்டுவார். புதிய வழிகளை திறந்து வைப்பார். தேவைகளிலும் சரி, ஆபத்துக்களிலும் சரி, காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிப்பதிலும் சரி, அவர் வல்லவர். உங்களுக்கும் அவர் வல்லமை செய்வார். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவர்களோடு இந்த செய்தியை ஷேர் செய்யுங்கள். இதை கேட்கின்றவர்களுக்கும் இதன் மூலம் நன்மை கிடைக்கட்டும். நன்றி.